என்னோட பார்வையில சுதந்திரம்னா தனி மனித சுதந்திரத்தை தான் நம்ம சுதந்திரம்னு சொல்லுவோம். அது பொதுவா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இந்திய மக்களுக்கு தனி மனித சுதந்திரம்ங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு. உண்மையான சுதந்திரம்னா என்னன்னா, என்னைக்கு ஒரு பெண்கள் நைட்டு ஒரு 12 மணிக்கு தனியா நடந்து போறாங்களோ அதுதான் ஒரிஜினல் சுதந்திரம்னு சொல்ல முடியும். சோ அததான் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான சுதந்திரம். சார் சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டா, சுதந்திரம் பல வகையா பிரிக்கலாம் சார். இதுல மேல்தட்டு மக்கள், நடுநிலை மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க. சோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சுதந்திரம் இருக்கு. மேல்தட்டு மக்களுக்கு சுதந்திரம் பல விதத்துல இருக்கு. சட்டத்துல இருக்கு, பணபலத்துல இருக்கு, எல்லாருமே சுதந்திரம் இருக்கு. நடுத்தட்ட மக்களுக்கும் இதுல ஒரு 50% தான் சுதந்திரம் இருக்கும். கீழ்த்தட்ட மக்களுக்கு சுதந்திரமே கிடையாது. அவங்க சாப்பிடுறது மட்டும்தான் அவங்களுக்கு சுதந்திரம். அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ, என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் சுதந்திரமா இருக்கே தவிர, வாழ்க்கை நடைமுறையில டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கான்னா இல்ல. சட்டத்திலும் இருக்காது. நீங்க லா அண்ட் ஆர்டர் ஆகட்டும், அதாவது அடக்குமுறைங்கிறது இன்னும் இந்தியால ரீஜனல் வைஸா, நேஷனல் வைஸா இன்னும் கீழ்த்தட்ட மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது என்னைக்கு ஒழியுமோ அப்பதான் உண்மையான சுதந்திரம்னு நான் சொல்ல முடியும். கீழ்த்தட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் தான் கிடைச்சா மட்டும்தான் உண்மையான சுதந்திரம்.